வணக்கம் மக்களே! இன்னைக்கு பண்ணாரி கோவில் போலான்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு, குளிச்சு முடிச்சுட்டு ரெடியாயி நானும் கிளம்பிட்டேங்க. கிளம்பி நானும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். என் ஃப்ரெண்ட் வேற என்ன பிக்கப் பண்றதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான். அட எப்படா வருவேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டா, இதா வந்துட்டுருக்கேன்னு தான் சொல்லிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அட டேய் என்னடா இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியா சரி போலாம் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் வந்தோனே பண்ணாரி 50 கிலோமீட்டர்ன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருந்தாங்க. அட என்னடா 50 கிலோமீட்டரா? தெரியாத்தனமா இந்த டாஸ்க் எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வண்டி எடுத்துட்டு கிருட்டுன்னு வந்ததுல எப்படியோ கோபிச்செட்டிப்பாளையத்தை வந்து நாங்களும் ரீச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே 30 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருந்தாங்க. என்னடா இன்ன வரைக்கும் வண்டி ஓட்டி 20 கிலோமீட்டர் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்காயிருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நாங்களே வந்து வண்டியை முறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம் எம்டி பைக்கில். அட முறுக்கி பிடிச்சிட்டு வந்ததில் கை தாங்க வித்துச்சு. ஆனால் பண்ணாரி வரல. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னும் பண்ணாரிக்கு 12 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து ரீச் ஆயாச்சு. பண்ணாரி ஃபாரஸ்ட்டுக்குள்ள நாமளும் அந்த 12 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே ஃபாரஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறக்கு. அட என்னடா சுற்றியுமே காடாக இருக்குது, ஏதாவது சிங்கம்புலி வந்து நான் அடிச்சுட்டு போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வண்டியில் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சரியான டவுட் வந்துருச்சு. ஃபாரஸ்ட் ரோட்டில் பார்த்தா கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா ஒரு வேகத்தடை இருக்குது. அட என்னடா கொஞ்சம் தூரத்துக்கு ஒருக்கா வேகத்தடை வச்சிருக்காங்களே, குறைச்சி நமக்கு காலு தான் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் எப்படியும் நாங்களும் பண்ணேரி ரீச் ஆகிட்டேங்க. இங்கே எங்களுக்கு மிகப்பெரிய டவுட் வந்துருச்சு. அட என்னடா இது கோயில் எதுன்னு சொல்லிட்டு தெரியல, இங்கே தான் கூட்டமாக இருக்குது, இதுதான் கோயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கோம். என்ட்ரன்ஸ் கேட்ஸ் எதுன்னு தெரியாமல். அப்புறம் ஒருத்தர் கேட்டங்காட்டி தான் சொன்னார், தம்பி கோயிலுக்கு என்ட்ரன்ஸ் அங்கே முன்னாடி இருக்குது, நீங்கள் அங்கே முன்னாடியே வண்டியை பார்க் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரிங்கண்ணா அப்படிங்களா ஓ அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வண்டியை யூட்டன் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்புறம் நாங்களும் சரி சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் என்ட்ரு ஆகிற காரணம் கோயிலுக்குள்ள என்ட்ரு ஆனோடனே லைன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னு சுற்றி கோயில் ரெண்டு சுற்றி அதுக்கப்புறம் லைனை கண்டுபிடிச்சி ஒரு லைனுக்குள்ள வந்து வந்துடும். இந்த லைனில் வந்து அமௌண்ட் வந்து கட்டி தான் போக முடியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே 2 டோக்கன் வந்து வாங்கிட்டோம். டோக்கன் வந்து வாங்கிட்டு நாங்களும் போய் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே கொண்டை வந்து போட்டிருந்தாங்க. சரி கொண்டத்தை கொஞ்சம் நேரம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சுற்றியும் முற்றியும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். கொண்டம் போன வாரமே முடிஞ்சது, நோம்பியும் போன வாரமே முடிஞ்சது. நம்ம போன வாரம் வரல, இந்த வாரம் தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நானும் சரி சாமி கும்பிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நானும் சாமி கும்பிட்றதுக்கு போயிட்டேன். அப்புறம் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். சரி கைஸ் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் நாம இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் பண்ணாரியில் அப்படின்னு சொல்லிட்டு பை பாய்.